என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கதையை கேட்க தயாராக இருக்கீங்களா? சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். டீனா ஒரு சின்ன பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தா. அவள் வீடு ஒரு காட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அவள் வீட்டு கார்டன்லேருந்து நடந்து போகிற தூரமே அந்த காடு. அது அவ்வளோ கிட்ட இருக்கும். எப்பெல்லாம் டீனா அவங்க கார்டனில் விளையாடிட்டு இருப்பாளோ அப்பெல்லாம் அவளுக்கு ஒரு யோசனை வரும். நம்ம ஏன் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது? அந்த காட்டுக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கும், அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பா. எப்பெல்லாம் அந்த காட்டுக்குள்ளே போகணுன்ட்டு யோசிக்கிறாளோ அப்பெல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா, டீனா நீ என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் அந்த காட்டுக்குள்ளே போகவே கூடாதுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டீனாவும் சரிம்மா சரிப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. இது அப்படிதான் ஒரு நாள் அவங்க அத்தை அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. டீனாக்கு அவங்க அத்தை வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டீனாக்கு அவங்க அத்தைய அவ்வளோ பிடிக்கும். ஒரு நாள் அப்படிதான் டீனா அவங்க அத்தையும் விளையாடிட்டு இருந்தாங்க கார்டனில். அப்படி கார்டனில் விளையாடிட்டு இருக்கும்போது அவள் அடிக்கடிக்கு அந்த காட்டை பார்த்துட்டே இருக்கிறத அவங்க அத்தை பார்த்தாங்க. அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ என்னமோ, அவள் மனசில் என்ன நினைக்கிறான்றத புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னமோ, அவகிட்ட வந்து மெதுவா டீனா அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. அவளும் சொல்லுங்க அத்தை அப்படின்னு. டீனா நீ அந்த காட்டுக்குள்ளே போகவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க அவங்க அத்தை. உடனே டீனா அவங்க அம்மா அப்பா சொன்னதுக்கு சரிம்மா சரிப்பான்னு சொன்னவ அவங்க அத்தை சொன்ன உடனே ஏன்னு கேட்க தோணுச்சு. அவளும் கேட்டா, ஏன் அத்தை நான் அந்த காட்டுக்குள்ளே போவே கூடாது அப்படின்ட்டு கேட்டா. உடனே அவங்க அத்தை, ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஜெயண்ட் இருக்கான். அவன் உன்னை விட 10 மடங்கு 20 மடங்கு பெருசாக இருப்பான். அவன் பார்க்கவே யானை மாதிரி இருப்பான். அவன் உன்னை பார்த்தானா உன்னை அப்படியே முழுங்கிடுவான் தெரியுமா டீனா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சொன்ன உடனே டீனாவோட கண்கள் பெருசாக விரிஞ்சுது. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய உருவத்தை அவ்வளோ பெரிய ஆளை பார்த்ததே இல்லை. உடனே டீனா நிஜமாவா அத்தை, அவன் நிஜமாவே அவ்வளோ பெருசாக இருப்பானா அப்படின்ட்டு கேட்டா. உடனே அவங்க அத்தை, ஆமாம் டீனா அவன் பெருசாக இருப்பான். அவன் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கான், அந்த காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே டீனாக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டை பார்த்துட்டு இருந்தா. அவங்க அத்தை அவளை பயமுறுத்தணுன்ட்டு நினச்சி சொன்னது. ஆனால் அதை இன்னமும் நம்ம அந்த காட்டுக்குள்ளே போய் அவனை பார்த்தே ஆகணுன்ற ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. அவங்க அத்தை அவள் பயந்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தாங்க, தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவளோ அந்த காட்டுக்குள்ளே நம்ம போய் அவனை பார்த்தே ஆகணும், அவன் எப்படி இருக்கான்னு ஒரே ஒரு டைம் பார்த்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவள் யோசிச்சு ஆரம்பித்தா. ஏன்னா அவள் ஒரு சின்ன பொண்ணு தானே, அவள் ஒரு 8 வயசு குட்டி பொண்ணு. நம்ம பசங்கக்கிட்ட எது செய்ய வேணான்னு சொல்கிறோமோ அதை தானே பசங்க செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் டீனா மட்டும் என்ன விதிவிலக்கா? அதே மாதிரி தான் டீனாவும் யோசிச்சா. அப்படிதான் ஒரு நாள் அவங்க அப்பாவும் அம்மாவும் பக்கத்து ஊரில் இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருந்தாங்க. டீனா வீட்டில் தனியாக தான் இருந்தா. அவள் வீட்டில் இருக்கிற ஜன்னல்லேருந்து அந்த காட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு நம்ம ஏன் இப்போது அந்த காட்டுக்கு போகக்கூடாது? நம்ம வீட்டில் யாருமே இல்லை, நம்ம போயிட்டு வந்தாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நம்ம போயிட்டு ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு செகண்ட் அந்த ஜெயண்ட்டை பார்த்துட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு யோசிச்சா. உடனே அந்த காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. அவள் கார்டன்ல இருந்து ஒரு 10 அடி தான் வச்சிருப்பா. காடு ஆரம்பிச்சிருச்சு. அங்கே விழுந்திருந்த சருகுகள் மேலெல்லாம் காலை வச்சு உள்ள மெதுவாக போயிட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூரிய வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஏன்னா காடு அடர்ந்து விரிய ஆரம்பிச்சது. அவளுக்கே தெரியாமல் மெதுவாக காட்டுக்கு நடுவில் போக ஆரம்பிச்சா.
டீனா இப்படியும் அப்படியும் பார்த்துக்கிட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தா. திடீர்னு அவன் முன்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து நின்றுச்சு. அவளுக்கு உடனே அதை பார்த்த உடனே பயமாயிடுச்சு. பயம் விட ஆச்சரியம் அதிகமாக இருந்தது. அவள் கண்கள் பெருசாக விரிஞ்சு அவனை பார்த்தது. அவன் அத்தை சொன்ன மாதிரியே பெருசாக இருந்தான். இவளை விட 10 மடங்கு பெருசாக இருந்தான். டீனா அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஜெயண்ட் பேச ஆரம்பிச்சது. ஏய் சாப்பாடே, என் சாப்பாடு வந்துருச்சு, ஏய் சாப்பாடே இங்கே வா அப்படின்னு சொல்லி இவளை பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது. உடனே டீனாக்கு பயம் தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அவன் இவளை சாப்பாடேன்னு சொன்ன உடனே அத்தை சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அவன் உன்னை பார்த்த உடனே எடுத்து முழுங்கிடுவான் அப்படின்னு சொன்னதுமே இவன் அப்படிதான் செய்வான் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டா டீனா. ஆனால் அவள் ஒரு புத்திசாலி குழந்தை. அந்த சமயத்தில் இவன் கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சா. அவனையே பார்த்துட்டு இருந்தவ, ஏய் உன் பின்னாடி உன்ன மாதிரியே ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஜெயண்ட்டை பார்த்து கேட்டான். உடனே ஜெயண்ட் அப்படியா அப்படின்னு சொல்லி திரும்பின உடனே டீனா இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி வேகமாக திரும்பி ஓட ஆரம்பிச்சா. வீட்டை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிச்சா. ஒரு முயல்குட்டி மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடிட்டே இருந்தா. உடனே அந்த ஜெயண்ட்டு இவ ஓடுறத பார்த்த உடனே, ஏய் நில்லு சாப்பாடே எங்கே போகிற, ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி இவ பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். ஓடி வந்துட்டு இருந்தான். ஏன்னா டீனா சின்ன பொண்ணு, அவள் வேகமாக ஓடுனான். ஆனால் ஜெயண்ட்டு உருவத்துலேயும் அவளோட இடையிலையும் பெரிய ஆள். அவளால் இவளோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல. அவளுக்கு வேகமாக ஓட முடியல. ஒரு கட்டத்தில் ஜெயண்ட்டு காட்டுக்கு பாதியிலே நின்றுட்டான். டீனாவோ தலை தெறிக்க ஓடி வந்து வீட்டோட கதவை திறந்து உள்ளே வந்து கதவை பூட்டிக்கிட்டு அப்போ நினச்சா, இனிமேல் இந்த காட்டுக்குள்ளே நம்ம போகவே கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுத்துக்கிட்டா. இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். எப்பயுமே அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்றத யோசித்து உடனே அந்த பிரச்சனையை நம்ம டீனா போல் சால்வ் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா என் கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை ஒரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கிறேன்.